போடு. இதுதான் சத்தமில்லாமல் பாமக அதிமுக சேர காரணமா? அப்படியே இருக்கே. யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஊடகங்கள் கூட கணிக்க முடியாத நிலையில் அதிமுக பாமக கூட்டணி அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில்தான் தன் அரசியலில் கணக்குகள் தற்போது ஆச்சரியத்தை கொடுத்து இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க தமிழக அரசியல் களத்தில் ஒரு விஷயம் மட்டும் மிக தெளிவாக மாறிக்கொண்டே வருகிறது. அது அதிமுக பாமக கூட்டணி வெறும் கூட்டணி அல்ல, அது ஒரு கணக்கு போட்ட வெற்றி கூட்டணி. வட தமிழகத்தில் பாமகவின் ஆதிக்கம் ஒரு அரசியல் பேச்சு கிடையாது. அது திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என்று 12 மாவட்டங்களில் அடித்தளமாக வேரூன்றிய உண்மை. இந்த மாவட்டங்களில் வாழும் வன்னியர் சமூகம் பாமகவை தங்களின் பிரதிநிதியாக மட்டுமல்ல, தங்களின் அரசியல் குரலாகவே பார்க்கிறது. இதன் விளைவு என்ன தெரியுமா? இந்த 12 மாவட்டங்களிலேயே கூட்டணி 40 முதல் 45 தொகுதிகளை தேர்தல் பிரச்சாரம் துவங்கும் முன்பே லாக் செய்துவிடும் நிலை. இதே நேரத்தில் தென் தமிழகத்தில் அதிமுகவிடம் இருக்கிறது ஒரு வேறு பலம், நிர்வாக அனுபவம், வாக்காளர் அணுகல், தேர்தல் இயந்திரம். வடக்கில் பாமகவின் வாக்கு ஒருங்கிணைப்பு, தெற்கில் அதிமுகவின் அரசியல் கட்டுப்பாடு. இரண்டும் சேரும் போது அது வெறும் கூட்டணி கிடையாது, அது ஒரு ரெடிமேட் வின்னிங் மிஷின். மற்றொரு பக்கம் திமுக அரசின் தோல்விகள் மக்கள் வாழ்க்கையிலேயே பதிந்துவிட்டது. சென்னையின் தண்ணீர் தட்டுப்பாடு, வேலையில்லா இளைஞர்களின் ஏமாற்றம், நலத்திட்ட ஊழல்கள், அதிகாரிகளின் அலட்சியம், இவையெல்லாம் மக்கள் மனதில் வெறும் குற்றச்சாட்டுகள் அல்ல, வாக்கு பெட்டியில் பதிலளிக்க போகும் காரணங்கள். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் விரிசல். காங்கிரஸ் சீட் கேட்கிறது, ஆனால் அதன் பலம் குறைந்து கொண்டே போகிறது. தலித் சமூகத்தில் கூட அதிருப்தி அதிகரித்து வருகிறது. இத்தனை சூழலில் அதிமுக பாமக கூட்டணி மட்டும் அமைதியாக தெளிவாக தங்களின் பகுதிகளை பிரித்து கொண்டு ஒவ்வொரு வாக்கையும் கணக்கு போட்டு நகர்த்தி வருகிறது. அரசியல் இங்கே உணர்ச்சி அல்ல, இங்கே கணக்குதான் அரசியல். அந்த கணக்கில் 2026 தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி வெறும் போட்டியாளர்கள் அல்ல, அவர்கள் வெற்றிக்கு தயாரான கட்டமைப்பு. இது கணிப்பு இல்லை, இது தரையில் உருவாகும் தீர்ப்பு என கூறப்படுகிறது.